வணக்கம். திரிசா இல்லைனா நயன்தாரா படத்தோட விமர்சனத்தோடு வந்திருக்கேன். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அடல்ட் கண்டென்ட் மூவி ஒரு காலத்தில் நம்ம பார்க்கணும்னா ஊருக்கு வெளியில் ஒரே ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டருக்கு படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இளவட்டு பசங்களாம் போவானுங்க. ஏன்னா ஊருக்காரங்க எவனும் பார்த்துட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போவானுங்க. அதே மாதிரி படம் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்துடுவானுங்க. என்றவர்களெல்லாம் வந்து வெளியிலேலாம் போக மாட்டானுங்க. உள்ளேயே தலையை கீழே சீட்டு கடியில் வந்து தலையை கவுந்து போட்டு உட்காந்துருப்பானுங்க. இப்போ இந்த திரிசா இல்லைனா நயன்தாரா படத்தின் மூலமாக அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அடல்ட் மூவியை ஓப்பனாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருமே வந்து பார்த்துருப்போங்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேட்ரை பற்றி பேசுவாங்க, அடுத்து குடிப்பாங்க, மேட்ரை பற்றி பேசுவாங்க, அடுத்து குடிப்பாங்க, மேட்ரை பற்றி பேசுவாங்க, அடுத்து குடிப்பாங்க. அவ்வளோதான் கதை. இந்த படத்தோட கதை ஒன்லைன் ஸ்டோரி இதுதான். சரி, உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம ஜிவி பிரகாஷுக்கும் ஆனந்திக்கும் இடையில லவ் வரும். அந்த லவ் ஒரு டைமில் பிரேக்கப் ஆயிரும். அடுத்து ஜிவி பிரகாஷுக்கும் மனிஷா யாதவுக்கும் இடையில லவ் வரும். அந்த குடியினால் அந்த லவ்வும் பிரேக்கப் ஆயிரும். சரி, இந்த ஜிவி பிரகாஷ் மனிஷா யாதவ் கூட சேர்ந்தாரா, இல்லைனா நம்ம ஆனந்தி கூட சேர்ந்தாரா, இல்லை வேறு யார் கூடயும் சேர்ந்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு யார் ஆசை வார்த்தை காட்டி கூட்டு போனானுங்கன்னு தெரில. இந்த மாதிரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவர்கிட்ட இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே வந்து அவர்கிட்ட நடிப்பில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா குடி டபுள் மீனிங் இது மாதிரி தான் அந்த படத்தோட ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவர் கொடுத்ததை வந்து குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி வளர்கிற மாதிரி பேசுகிறத நல்லாவே பேசிட்டு போயிருக்காரு. மற்றபடி இதே மாதிரி ஒரு 2 படத்துக்கு மேலே போச்சுன்னா இவரோட மார்க்கெட் தாங்காது. இவர் மறுபடியும் இசைக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை பண்ணுவார் கூடிய விரைவில் அடுத்த 2 படத்துன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆனந்தி இந்த பூனையும் பால் கிடைக்குமா அப்படின்னு கையல் படத்தில் பார்த்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்ததை ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. இந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்து இப்படி 2 பேரும் கையை தூக்கிட்டு இது பண்ணுறது மாதிரி சீன்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். மனிஷா யாதவ் ரொம்ப கிளாமராக இருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட் போட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஓவர் மேக்கப் வேறு. அதே மாதிரி படம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் வந்து அவங்களோட நடிப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து காணாமல் போயிடுறாங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு கால் மட்டும் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்ததை தெளிவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ், சிம்ரான் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த டபுள் மீனிங் டைலாக்கை நல்லாவே பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, சிம்ரான் ஒரு தலை சிறந்த ஒரு நடிகையாக வந்து தமிழ்நாட்டில் வளம் வந்தவங்க. இந்த மாதிரி ஒரு ரோலை எடுத்து நடித்தது கொஞ்சம் மனசு வேதனையை தான் இருக்குது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அடல்ட் மூவி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. படம் ஃபுல்லாக டபுள் மீனிங் வச்சுருக்காரு. ஒரு கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட்டை திரும்ப வந்து 2 மணி நேரம் ஃபுல்லாக அதே பார்க்குறப்ப வெறுமை தான் வருது. அது அவர் கண்டிப்பாக அடுத்த படத்தில் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது வந்து படம் ஃபுல்லாக காமிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு குறைச்சிக்கிட்டு படத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் காமிச்சார்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி பெண்களை பற்றி பேசுகிறப்ப ஊறுகாயை வந்து பசங்க தண்ணி அடித்தா ஊறுகாயை தான் தொட்டுக்குவாங்க, பொண்ணுங்க தண்ணி அடித்தா வந்து பசங்களை தொட்டுக்குவாங்க அப்படின்ற டைலாக்காக இருக்கட்டும், இன்றைக்கி குடிக்கணும்னு வா நாளைக்கு படுக்கணும்னு வா, இந்த மாதிரி ரொம்ப வல்கரான டைலாக்கை படத்தில் வச்சுருக்குது. கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. இது மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த டபுள் மீனிங்கோடு நிப்பாட்டியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரிச்சர்ட் என் நாதன் சொல்லி பண்ணியிருக்காரு. ரொம்ப ரங்கோலி விளையாண்ட மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாங்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா சீனும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு அடல்ட் மூவி கண்டென்ட் படத்துக்கு ஒரு காமெடி ட்ராக்கான ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை தெளிவாகவே நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு எடிட்டர் அந்தோனி எல் ரூபன் சொல்லி எடிட்டருக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஜாப்னு சொல்ல முடியும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு வெட்டினது தூக்கி செகண்ட் போடலாம், செகண்ட் வெட்டினது தூக்கி ஃபஸ்ட்டு போடலாம், எங்கே வெட்டினது எங்கே போட்டாலும் இந்த படம் ஒரே கண்டென்ட் தான். ஏன்னா ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரே சீன் மாதிரி தான் இருக்குது. அதனால் எடிட்டர் அவருக்கு எந்த ஒர்க்குமே இல்லாமல் இயக்குனர் சிம்பிளாக அவருக்கு வந்து எடிட்டிங் ஜாப் கொடுத்துருக்காரு. அதை அவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு இளைஞர்களை கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் கண்டென்ட் வச்சு இந்த மூவியை எடுத்துட்டாரு. கண்டிப்பாக இது இளைஞர்கள் எல்லாருமே போய் இதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இல்லைனாலும் இவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து எல்லாருமே போய் பார்த்துருவாங்க. மற்றபடி இந்த படத்தை யார் பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு மட்டும் போய் பார்த்துறாங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். அதான் என்னோட
ஃபைனல் ஒரு கண்டென்ட் சொல்ல முடியும். என்னோட விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் செய்யுங்க. உங்களை இன்னொரு விமர்சனத்தில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.